ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வெப்சைட்டில் புதிய சேவைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவைகள் மூலமாக நீங்கள் இந்த வசதியை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலு காலேஜில் தொடங்கி இப்போது இன்கம் டேக்ஸ் வரைக்குமே ஆதார் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆதார் ஆணையம் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதாரில் இறந்தவங்களோட பெயர்களை ஆதார்லேருந்து நீக்கம் செஞ்சுக்கலாம். அதாவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த இறந்தவங்களோட ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு myAadhar.udai.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளம் வந்துடுங்க. இந்த இணையதளத்தோட முகவரியை நான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் வந்ததும் ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய இன்ஃபர்மேஷன், புதிய ஆப்ஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர். கிளிக் ஹியர் டு ரிப்போர்ட் எ டெத் ஆஃப் என் ஃபேமிலி மெம்பர் ஆர் ஹீஸ் ஆர் ஹியர் ஆதார் டீஆக்டிவேஷன். அதாவது ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களோட ஆதாரை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஏன் டீஆக்டிவேட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட்னா ஸோ ஒரு நம்மளோட சீனியர் சிட்டிசன், அதாவது நம்மளோட வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பென்ஷன் அமௌண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட ஆதார் பார்த்திங்க அப்படின்னா பேங்கோட லிங்க் ஆகிருக்கும். அப்படி லிங்க் ஆகிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரை நம்ம வேறு எங்காவது கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இறந்தவங்களோட ஆதார் கார்டை வச்சுட்டு ஸோ அவங்களோட பேங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஸ்கேம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அந்த இறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, செல்ஃபாக இண்டிவிஜுவலாக அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ராட்லண்ட், அதாவது ஸ்கேம் அதிகம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆணையம் இப்போ அந்த மாதிரி ஏதாவது டீகேஸ்டான ஒரு மெம்பர் இருக்காங்க, அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அந்த இறந்தவங்களோட ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆதார் லாகின் வரும். அதாவது அந்த ஃபேமிலியில் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் முதியவர் இறந்துட்டார் அப்படின்னா ஸோ ஒரு தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பையனோ அல்லது பேரனோ அவங்களோட அண்ணனோ ஒய்ஃபோ ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் சைல்டோ யார் வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது அதுக்கு அவங்களோட அதாவது இறந்தவங்களோட ஆதார் நம்பர் போட்டு தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தரோட ஆதார் நம்பர் போட்டு கூட ஸோ இறந்தவங்களோட ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரியல் டைமாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஆதார் நம்பர் போட்டு நான் உங்களுக்கு ரியல் டைமாக எப்படி இதோட ப்ரொசீஜர் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஆதார் நம்பர் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணால் எல்லாமே ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதையும் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஆதார் ப்ளஸ் கேப்சா கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. ரிசீவ் ஆன ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்குது, நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்ததுமே இப்போது என்னோடய ஐடிக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணதும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் இருக்கும், டவுன்லோட் ஆதார், பிவிசி கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டு சீடாக இருக்கா, எந்த பேங்க் நம்மளோட ஆதாரோட சீடாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஆதாரை லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்கை யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம லாக் மற்றும் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர்னு அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகேஸ்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டேட் தட் இஷ்யூடு த டெத் சர்டிஃபிகேட். ஸோ தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு கொடுக்கணும். ஸோ எந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அந்த
மாநிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 மாநிலம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் தமிழ்நாடும் நான் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏதாவது ஒரு மாநிலத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து ஆதார் நம்பர் ஆஃப் த டிகேஸ்டு பர்சன், அதாவது இறந்தவங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டேட்டு, அதே மாதிரி எந்த இயரு, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர், டெத்து நம்பர்னு இருக்கும். அந்தந்த மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்த நேம் ஆஃப் த டிகேஸ்டு பர்சன்ஸ் இன் டெத் சர்டிஃபிகேட். டெத் சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துடணும். அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே டேட் ஆஃப் த டெத் டிகேஸ்டு பர்சன், அதாவது இறந்தவங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டெத் சர்டிஃபிகேட், எப்போ இறந்தாங்க, அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டு எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்னு அதையும் வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் த டெத் சர்டிஃபிகேட். டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்ச டெத் சர்டிஃபிகேட்டை ஸோ இங்கே கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த டிகேஸ்டு, அதாவது இறந்தவங்க உங்களுக்கு என்ன முறையாகுது, சைல்டு அல்லது ஃபாதரா அல்லது லீகல் கார்டியனா, மதரா, சிப்ளிங்கா, ஸ்பௌஸா, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட ஆதாரை டீஆக்டிவேட் பண்ண முடியும். இதில் வந்து அவங்களோட சிப்ளிங்ஸ் அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை நான் கொடுத்துட்டு கீழே இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டேஸ் எடுத்துக்கணும்னா அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள்ளே அவங்களோட ஆதார் அப்படிங்கிறது டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேமு இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். இறந்தவங்களோட ஆதார் நம்பரை வச்சுட்டு அவங்களோட பேங்கை வந்து ஸ்கேம் பண்ணுறது நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஹூ இஸ் த இன்டெண்டட் யூசர் ஃபார் திஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் இறந்தாங்களோ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த சர்வீஸை தொடரலாம் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஸோ இது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. யாராவது இறந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலி மெம்பர் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹூ கேன் ரிப்போர்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னா யார் அப்படின்னா சைல்டு, வார்டு, சிப்ளிங்ஸு, லீகல் கார்டியன், ஸ்பௌஸு, ஃபாதரு, மதர் ஆஃப் டிகேஸர். ஸோ யார் இறந்தாங்களோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொன்னேன் இந்த வரிசையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா டெத் சர்டிஃபிகேட்டும் ஆதார் நம்பரும் இருந்தால் போதும். ஓகேங்களா? டெத் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் காப்பி வேணும். வாட் வில் பி த அவுட்கம் ஆஃப் சர்ச் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது after set reporting and successful validation by the UDAI the Aadhaar has been declared person would be deactivated. அதாவது ஆதாரில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட நேம் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த 12 டிஜிட் ஆதாருங்கிறது அந்த ஆதார் நம்பரே வந்து செயல்படாமல் போயிடும். ஓகேங்களா? டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் கவர்டு அண்டர் சர்வீஸ். ஸோ இப்போ வரைக்கும் 24 ஸ்டேட் வந்து கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த சர்வீசஸ் கொண்டு வரோம். எஃபர்ட் ஆர் அண்டர்வே டு எக்ஸ்டெண்ட் த சேம் ரிமைனிங் ஸ்டேட்ஸ் அண்டு யூடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டைம் லைன் அப்படின்னா 90 days ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட், அதாவது 90 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கடுத்து தான் இதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுனா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுனா செக் டிகேஸ்டு ஆதார் டீஆக்டிவேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே 12 டிஜிட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 27 டிஜிட், எஸ்ஸுக்கு அப்புறம் 27 டிஜிட் வருமாமா. அந்த நம்பரை அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு கேப்சா கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டீஆக்டிவேட் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆதாரில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான சேவை அப்படின்னே சொல்லலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர். கடினமாக இருங்கள் மக்களே.